அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெர்டிக்கல்ல இருக்கிற இந்த டேட்டாவை வந்து ஹரிசாண்டலாக மாற்றுறதுக்கு நீங்கள் டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவீங்க. பட் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் இங்கே ஏதாவது ஒரு வேல்யூ மாற்றினீங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 34 வந்து 67 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணினேன் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது நார்மலாக. ஸோ இந்த மாதிரி இப்போ நான் இங்கே மாற்றினேன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி எப்படி வந்து செட் பண்ணுறது எக்ஸலில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எக்ஸல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளுங்கிறத விட ரொம்ப வருஷம்னு சொல்லலாம். அதுக்கு என்னால் போட முடியல. ஸோ இனிமேல் நான் போட முடியும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இருக்கிற டேட்டாஸை வந்து டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக என்ன பண்ணுவீங்க, இதை காப்பி பண்ணி ஸோ Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணி ரைட் கிளிக் கொடுத்து பேஸ்ட்டு ஸ்பெஷலில் போயிட்டு டிரான்ஸ்போஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக இப்படி வெர்டிகலாக இருக்கிற டேட்டா வந்து ஹரிசாண்டலாக வந்துடும். பட் இதில் வந்து என்னென்னா நீங்கள் வந்து எந்த வேல்யூ டைப் பண்ணி மாற்றினீங்கனாலும் இங்கே மாறாது. ஸோ இங்கே நீங்கள் மாற்றினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த வேல்யூ வந்து இங்கே வராது. ஸோ உங்களுக்கு இங்கே வெர்டிகல் வேல்யூவில் என்ன நீங்கள் டைப் பண்ணாலும் ஹரிசாண்டல்லையும் மாற்றணும் அப்படின்னா ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதே டிரான்ஸ்போஸ் தான். ஏன்னா ஒரு ரேண்டமாக செலக்ட் பண்ணிக்கோங்க காலமை. காலமை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் எத்தனை இருக்கோ அத்தனை தான் செலக்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 கேரக்டர் இருக்குது. நான் வந்து 3 தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நோ ப்ராப்ளம். ஏன்னா நிறைய டேட்டா இருந்ததுன்னா நீங்கள் எவ்வளோ நீங்கள் கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நார்மலாக செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து இந்த ஃபார்முலா கொடுங்க. என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கொடுத்துட்டு TRANSPOSE அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ புதுசாக வந்திருக்கிற எக்ஸலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே கீழே காமிக்கும். ஸோ டேப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். ஸோ டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ன வேல்யூ உங்களுக்கு வேணுமோ அந்த வேல்யூ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தோன்னா என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அப்படின்னா எரர் வரும். அந்த என்ட்ரு கொடுக்கக்கூடாது. ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் எக்ஸலில் வந்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லை ஓல்டு வெர்ஷன் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கீபோர்டில் வந்து Ctrl+Shift+Enter அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட்டு வரும். நார்மலாக என்ட்ரு கொடுத்தீங்கன்னா எரர் வரும். லேட்டஸ்ட் வெர்ஷன் வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து வந்துடும். அதனால் நான் உங்களுக்கு நீங்கள் ஓல்டு வெர்ஷன் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஸோ Ctrl+Shift+Enterங்கிறத கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த வேல்யூ வரும். ஸோ இப்போ என்னென்னா இதில் வந்து 5 வேல்யூ இருக்குது. இதில் 3 வேல்யூ மட்டும்தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ பேலன்ஸ் 2 வேல்யூ வந்து நீங்கள் ட்ராக் பண்ணினீங்கன்னா ஸோ தப்பாக வருது. ஏன் தப்பாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெர்டிகல் இருக்கிறது ஹரிசாண்டல் வருதுனால அப்படி வருது. ஸோ இப்போ இந்த வேல்யூ பேலன்ஸ் இருக்கிற 2 வேல்யூ கொண்டு வரணும்னா இங்கே ஃபார்முலா பார்க்கிட்ட வந்து கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+Shift+Enter அப்படின்னு மறுபடியும் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வெர்டிகலாக இருக்கிற 5 டேட்டா வந்து ஹரிசாண்டலாக வந்துருச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து டைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். சொல்யூஷன் வீடியோ வந்து உங்களுக்கு நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிய விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மேடம் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.